உலகத்தன் மக்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். நான் கார்த்திக் பேசிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொருந்தா சொல்லை கண்டறிதல். ஸோ பொதுவாக வந்து ஒரு 4 ஆப்ஷனில் வந்து 4 விஷயத்தை கொடுத்துருவாங்க. அதில் ஏதோ ஒரு விஷயம் மட்டும் வித்தியாசமாக இருக்கும். அந்த சூஸ் த ஆட் ஒன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த 4ல் வந்து 1 மட்டும் வித்தியாசமாக இருக்கும். அது என்ன நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம், அவ்வளோதான். இப்போ வந்து அதுக்கு வந்து சில விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ ஐம்புலன்னா என்ன, ஐம்பெருங்காப்பியங்கள்னா என்ன, வேறு வந்து கடையெழு வள்ளல்கள்லாம் யார் யார். ஸோ இந்த மாதிரி சில பேசிக்ஸ் தெரிஞ்சால் மட்டும்தான், சில அடிப்படைகள் வந்து நம்ம இந்த வகைகள் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம இதுக்கான வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அது என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது கண்டிப்பாக வந்து நீங்கள் படிக்க வேண்டிய டாபிக் தான், தெரிஞ்சுக்க வேண்டிய டாபிக் தான். ஏன்னா இது வந்து தெரிஞ்சால் மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும், இல்லைன்னா சத்தியமாக ஆன்சர் பண்ண முடியாது. இப்போ வந்து ஞாயிறு, திங்கள், புதன், வேறு என்ன கொடுக்கலாம், சித்திரை அப்படின்னா நீங்கள் சித்திரை அப்படிங்கிறது வித்தியாசமாக இருக்குது. அது மட்டும் வந்து தமிழ் மாதங்களாக இருக்குது. அப்போ அதை நம்ம சூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அப்போ வந்து நம்ம அதில் தெரிஞ்சுக்கப்பட வேண்டிய விஷயம் எதுலேருந்து கேள்விகள் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமானதான், ரொம்ப எளிமையானது தான். ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க, வாங்க கிளாஸுக்குள்ளே போகலாம். ஸோ பொருந்தா சொல்லை கண்டறியல ஃபஸ்ட்டு வந்து இரு வினைகள் என்னென்ன வினை. ஸோ இருவினை அப்படிங்கிறது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். இருவினைனா நல்வினை தீவினை, அதுதான் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு இது கிடையாது. இருவினைனா நல்வினை தீவினை, எது நல்லதாக செய்யக்கூடிய வினைகள், இன்னொன்று தீய வினைகள். அடுத்து வந்து இருதிணை. இருதிணை அப்படின்னா உயர்திணை அக்ரிணை சொன்னோம், ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இதான் சொல்லியிருக்காங்க. நோட் பண்ணணுமா? சரி வாங்க, டக்குன்னு ஒரு கூட ஒன்று போட்டுட்டு வந்துக்கிட்டே போவோமா? சரி, ஃபஸ்ட்டு இருவினை அப்படின்னா நல்வினை தீவினை. அடுத்து வந்து இருதிணை உயர்திணை அக்ரிணை. மூவிடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தன்மை முன்னிலை படற்கை. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், தன்மை அப்படிங்கிறது நான் என்னை பற்றி பேசுகிறது, என்னை பற்றி நான் படித்தேன், நாங்கள் செய்தோம், நாங்கள் சாப்பிட்டோம், நான் சாப்பிட்டேன் அப்படின்னு என்னை பற்றி பேசுகிறது தன்மை. முன்னிலைனா எனக்கு முன்னாடி இருக்கிறது நீங்கள் அப்படின்னு. படற்கைனா வேறு யாரோ பற்றி பேசுகிறது, நானும் இல்லை நீனும் இல்லை, இன்னொருத்தரை பற்றி பேசுகிறது, அதான் படற்கை. புரியுதுங்களா? எஸ். அடுத்து வந்து அரசருக்குரிய 10 அப்படிங்கிற மாதிரி ஒரு 10 இது கொடுத்துருக்குறாங்க. இது தெரிஞ்சுக்குவோம். இப்போ என்னப்பா தெரிஞ்சுக்கிறனால என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு வந்து படை. கண்டிப்பாக அரசருக்கு வந்து என்ன வேணும்னா, முதல்ல படை பலம் வேணும். படை இல்லாத அரசன் நாசமாக போவான். அப்போ படை அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ படை. அடுத்து வந்து தார், முரசு, கொடி, தேர், களிறு, குடை, மாலை, பரவி, செங்கோல், இதெல்லாம் வந்து அரசனுக்கு தேவையான ஒரு 10 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியம் இல்லை, தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா? ஏன்னா இதுலேருந்து கேள்விகள் கேட்க எனக்கு தெரிஞ்ச வாய்ப்புகள் கிடையாது, தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து ராசிகள் 12. இது நான் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. ஃபஸ்ட்டு மேடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மேஷம், ரிஷிபம், மிதுனம், கடகம், சிங்கம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். அந்த ஒரு 12 ராசிகள் இருக்குது. 12 ராசிகள் வந்து 2K கிட்ஸ் வேணால் தெரியாமல் இருக்கலாம். 90s கிட்ஸு 80s கிட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக தெரியும். இது தெரியாமலாம் கண்டிப்பாக இருக்க மாட்டோம். எக்ஸாம் ஹாலில் இந்த எக்ஸாம்லாம் நடக்கிறதுனா அன்றைக்கி எக்ஸாமில் நம்ம ராசிக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ அதில் வெற்றி வந்தால் நமக்கே வெற்றி கிடச்ச மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்கும். அதெல்லாம் ஒரு காலங்கள். இப்போலாம் காலண்டரையும் பார்க்குறதில்ல, காலண்டருக்கு டேட்டையுமே பார்க்குறதில்ல, அப்புறம் எங்கிட்ட ராசியை பார்க்குறது. ஸோ 12 ராசிகள் கொடுத்துருக்குறாங்க, பார்த்துக்குங்க. அப்புறம் வந்து அட்டமங்கலம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. சாமரம், முரசு, நிறைகுடம், விளக்கு, கண்ணாடி, கொடி, தொட்டி, இணைக்கையல். இதுவும் கேட்குறதுக்கு வாய்ப்பு கிடையாது, ஆனால் தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா? அடுத்து வந்து அகத்தியர், மாணக்கர், பன்னிருவர், எத்தனை பேர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. செம்புட்செயை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செம்புட்செயை. வையா பிகர், அதங்கோட்டோ சான், அவிநயர், காக்கை பாடினார், தொல்காப்பியர், தூரலிங்கர், வாய்ப்பியர், பணம் பாரனார், கலாரம்பர், நற்றதார், வாமனர், இத்தனை பேர் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்சது தான் ஐம்பொறிங்கிறது தெரியும் உங்களுக்கு. மெய், வாய், மூக்கு, கண், காது. மெய், வாய், மூக்கு, கண், காது. மெய்ங்கிறது உடல் சரிங்களா? உடல், வாய், மூக்கு, கண், காது. அகத்திணைகளில் 7 வகை என்ன? அகைத்திணைகளில் 7 வகை தெரியும். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இது இந்த 5 இணைனா இதை சொல்லிடுவீங்க. அதாவது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. அகத்திணை 7 வகை அப்படிங்கிறது வந்து என்னது? கைநிலை, பெருந்திணை. இது ரெண்டும் சேர்த்துடணும், மறந்துடக்கூடாது சரிங்களா? அப்புறம் புறத்திணை இருக்கக்கூடியது பன்னீர். மொத்தம் 12 இருக்குது. வெச்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, உளிங்கை, நொச்சி, தும்பை, வாகை, பாடான், பொதுவியல், கைநிலை, பெருந்திணை.
அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இது ரொம்ப முக்கியம். சரிங்களா? இப்போ பருவங்கள் 10. பருவங்கள்னால் உங்களுக்கு தெரியும். ஸோ காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி, சிறுபறை, சிற்றில், சிற்றில் சிதைத்தல், அப்புறம் சிறு நீருட்டல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த இலக்கணம் தெரியும். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. நாட்டிசை தெரியும். கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. ஐம்பூதங்கள் தெரியும். நிலம், நீர், காற்று, ஆகாயம், அது அக்னின்னு கொடுத்துருக்காங்க. நெருப்புக்கு பதிலாக அக்னி கொடுத்துருக்காங்க. வானம். என் பேராயம். என் பேராயம்னா வந்து யார் யார் யானை வீரர், படைத்தலைவர், நகரமாந்தர், கடைக்காப்பாளர், சுனக சுற்றம், கர்மக்காரர், கரணத்தியலர், கரணத்தியலவர் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இவழி மறவர். அப்புறம் ஐம்பெருங்குறவர் யார்? ஐம்பெருங்குறவர் அரசன், குரு, தந்தை, தேசிகன், முத்தோன் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஐஞ்சிறு காப்பியங்கள். ஐஞ்சிறு காப்பியங்கள் நீலகேசி, சூளாமணி, யசோதர காவியம், உதயன குமார காவியம், நாககுமாரன காவியம். சரிங்களா? அடுத்து ஐம்பெருங்காப்பியங்கள். சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாபதி, குண்டலகேசி. செம்மொழி இலக்கியங்கள். செம்மொழி இயக்கங்கள் ஒரு 10 கொடுத்துருக்குறாங்க. செம்மொழி இலக்கியங்கள் மொத்தம் 8 கொடுத்துருக்குறாங்க. தொல்காப்பியம் 10 பாட்டு 8 தொகை, சிலப்பதிகாரம் 17 கீழ்கணக்கு நூல்கள், மணிமேகலை, இறையனார், அகப்பொருள், முத்தொள்ளாயிரம், மொத்தம் 8 கொடுத்துருக்காங்க செம்மொழி இலக்கியங்கள். 8 தொகை நூல்கள் உங்களுக்கு தெரியும். நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, 10 பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு. இது தெரியும் தானே? இவ்வளோ ஃபாஸ்ட்டாக சொல்கிறீங்களேன்னு கேட்கக்கூடாது. இது தெரியும். 8 தொகை 10 பாட்டெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல. 10 பாட்டு உங்களுக்கு திருமுருகாற்றுப்படை, பெருமுருகாற்றுப்படை, சிறுமுருகாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநல்வாடை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மலைப்படுகடாம். 17 கீழ்கணக்கு நூல். நாலடியார், மணிமேகலை, நான்மணிக்கடிகை, இன்னா 40, இனியவை 40, கார் 40, களவழி 40, ஐந்திணை 50, ஐந்திணை 70, திணைமொழி, திணைமாலை 150, திருக்குறள், கைநிலை 50, திரிகடுகம், ஆசாரக்கோவை, பழமொழி 400, பழமொழின்னு சொல்லலாம். சிறு பஞ்சபூலம், முதுமொழி காஞ்சி, ஏலாதி. இதில் வந்து உங்களுக்கு தெரியும். திரிகடுகம், ஏலாதி, சிறுபஞ்சமூலம், இது வந்து மருந்து பொருட்களால் ஆன பொருட்கள். இதை 3 கொடுத்துட்டு ஆசாரக்கோவை மட்டும் தனியாக கொடுத்துட்டு ஆசாரக்கோவைக்கு சொல்லிடணும். சரிங்களா? ஈசன் குணம். ஈசன் குணம் 8 சொல்லியிருக்கிறாங்க. வரம்பில் ஞானம், வரம்பில் காட்சி, வளம்பில் இன்பம், வரம்பில் ஆற்றல், மின்மை, நாமம மின்மை, கோத்திரமின்மை, ஆயுளின்மை, இடையூறின்மை, முத்தமிழ், இயல், இசை, நாடகம், முக்கணி, மா, பலா, வாழை, முப்பால், அறம், பொருள், இன்பம், ஐம்பால், ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால், ஐம்புலனா பார்த்தல், கேட்டல், சுவைத்தல், முகர்தல், தொடுதல், நானிலம், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், நானிலம், ஐந்திணைனா சொல்லிடலாம். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. அகப்பொருள் திணை விளக்கம் தெரியும். குறிஞ்சினா மலை சார்ந்த இடம், முல்லைனா காடு சார்ந்த இடம், மருதம்னா வயல் சார்ந்த இடம், நெய்தல்னா கடல் சார்ந்த இடம், பாலைனா மணல் சார்ந்த இடம். சிறுபொழுது 6, பெரும்பொழுது 6. காலை, விடியற் காலை சொல்லுவாங்க. காலை, ஏற்பாடு, நண்பகல், அப்புறம் வந்து வைகரை, மாலை, யாமம், தெரியும் தானே? பெரும்பொழுது 6. அடுத்து பெரும்பொழுது 6. கார்காலம், குளிர்காலம், முன்பனி காலம், பின்பனி காலம், இளவேனி காலம், முதுவேனி காலம். இதில் குளிர்காலம் அப்படிங்கிறது கூதிர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? கூதிர் என்றால் குளிர்காலம், குளிர் சார்ந்த காலம் என்று அர்த்தம். அடுத்து வந்து பாவகை 5. வெண்பா, ஆசிரியர்பா, கலிப்பா, வஞ்சிப்பா, மருட்பா. அடுத்து ஐவகை தாயார். பாராட்டுந்தாய், ஊட்டுந்தாய், முளைத்தாய், கைத்தாய், செவிலித்தாய் அப்படின்னு தாயை வந்து ஒரு 5 வகை தாய்ன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஐம்பெருங்குழு. அரசர், அமைச்சர், புரோகிதர், ஒற்றர், தூதுவர். அறுசுவை தெரியும் உங்களுக்கு. கைப்பு, தித்திப்பு, புளிப்பு, உவர்ப்பு, துவர்ப்பு, கார்ப்பு. அடுத்து நவரத்தினங்கள். நவரத்தினம் பவளம், மரகதம், மாணிக்கம், முத்து, வைடூரியம், புட்பராகம். இதெல்லாம் எங்கே இருக்குன்னு தெரியல புட்பராகம்னா. அடுத்து வந்து கோமேதகம், நீலம், பவளம், மாணிக்கம், முத்து, வைடூரியம், வைரம். மலரின் 7 வகைகள். அரும்பு, மொட்டை, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். இது 10 தடவை கொஸ்டின் கேட்டாங்க இதுலேருந்து. ஐம்புலன்கள். சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம். ஏழிசை. குதல், துத்தம்,
கைநிலை, உலை, கிளி, விளரி, தாரம் இதெல்லாம் 7 இசை. 7 இசையே இப்போ தான் நம்ம பார்க்குறோம். சரி, கடையேழு வள்ளர்கள் பாரி, ஆய், காரி, அதியமான், பேகன், ஓரி மற்றும் நள்ளி. உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் கோலாலம்பூர், சென்னை, பாரிஸ், யாழ்ப்பாணம், மதுரை, மொரீசியஸ், தஞ்சாவூர். இதிலேருந்து ஒரு இதை கொடுத்துட்டு வித்தியாசமானதை கேட்டுருவாங்க. பருவம் உங்களுக்கு தெரியும். பருவமேதை மங்கை 7. என்னென்னது வயதை பொறுத்து பேதை 5 to 7, பெதுமை 8 to 11, மங்கைனா 12 to 13, மடந்தை 14 to 19, அறிவை 20 to 25. அறிவைனா மறந்துடாதீங்க, இதெல்லாம் முக்கியம். அறிவை. தெரிவை அப்படின்னா 26 to 31. பேரிளம் பெண் நோக்கிலிருந்து 32லேருந்து 40 வரைக்கும். இவ்வளோதான். ஸோ இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதில் வித்தியாசமாக இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் ரொம்ப நல்லா படிச்சுக்கோங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? சட்டுப்பட்டு முடிச்சிடலாமா? ஆக மொத்தம் இந்த டெஸ்ட்டுக்கான டெஸ்ட் பேட்ச் இருக்கிறவங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து இருக்குது இனிமேல் ஃபுல்லாக இந்த அடுத்த வாரம் ஃபுல்லாக நம்ம பார்க்குறது என்னென்னா, இந்த வாரமும் அடுத்த வாரம் பார்க்குறது என்னன்னா ஃபுல்லாக ஒட்டுமொத்தமாக தமிழை முடிக்கிறது தான். இந்த 10 டாபிக் இல்லாமல் அடுத்து இருக்கக்கூடிய ஒரு 25 டாபிக் கிட்டத்தட்ட டக்குன்னு அடுத்தடுத்த வீடியோ வரப்போகுது. அதனால் இந்த டெஸ்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணி அட்டன் பண்ணிடுங்க. அடுத்து ஃபுல்லாக தமிழ் தான் ஃபுல்லாக ஓவராலாக டெஸ்ட்டு கனெக்ட் பண்ண போகிறோம். தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் சந்திக்கலாம். சந்திக்கிறவங்களுக்கு விடைபெறுவது உங்கள் அன்பு சார் கார்த்திக். நன்றி, வணக்கம்.